ஹலோ வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 14 ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் நிஃப்டி வந்து இந்த டேயில் எப்படி மூவ் ஆச்சுதுங்கிறதையும் பார்க்கலாம். சென்செக்ஸ் இந்த டேயில் எப்படி மூவ் ஆச்சுதுங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், எல்டிஎம் என்ட்ரி, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செட் பண்ணியிருக்கிறாங்க. யுஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ஸ்லைட்டாக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு. க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி மார்க்கெட்டை பற்றிய டீட்டெயில்டான நியூஸஸ் வந்து தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 19,383, க்ளோசிங் 19,434. 6 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. 0.03% அப் இது. நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 19,428. ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அது நல்லாவே விழுந்துச்சு. விழுந்ததுக்கப்புறம் ஒரு கிராஜுவலாக மூவ் ஆகி அப்பர் சைடு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு லாஸ்ட்டு 30 மினிட்ஸில் மறுபடியும் கொஞ்சம் ஃபால் ஆச்சுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் ஹையராக க்ளோஸ் ஆச்சுது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு சிவியர் ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக அப் சைடு தான் மூவ் ஆகிருந்துச்சு. ஸ்டில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை கூட ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஹையராக க்ளோஸ் ஆக முடிஞ்சுது. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 65,153, க்ளோசிங் 65,401. 79 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. 0.12% அப் இது. சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா சேம் மூமெண்ட்டு தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் ஆனதும் வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆகி அப்பர் சைடில் க்ளோஸ் ஆச்சுது. பட் வந்து சென்செக்ஸ் வந்து ஓரளவு நிஃப்டியை விட அதிகமாக ஒரு 79 பாயிண்ட்ஸ் வந்து ஹையராக க்ளோஸ் ஆச்சுது. ஸோ பர்சன்டேஜ்லாம் சொல்ல போனோம்னா நிஃப்டியை விட இது ஓரளவு அதிகமான பர்சன்டேஜுக்கு அப்பர் சைடு மூவ் ஆகிருந்துச்சு. அப்புறம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோன்னா ஆகஸ்ட் ஃபியூச்சர் வந்து 19,471, 33 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 0.17% ஃபால் இது. செப்டம்பர் சீரிஸ் வந்து 42 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. 19,585, 0.21% ஃபால் இது. அக்டோபர் சீரிஸ் 42 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. 19,682, 0.21% ஃபால் இது. ஆகஸ்ட் சீரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1.76% ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதாவது ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு மண்டே மட்டும். அதுக்கப்புறம் செப்டம்பர் சீரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1.70% நியூ கான்ட்ராக்ட் வந்து ஆட் ஆகிருந்துச்சு. அக்டோபர் சீரீஸில் 8.31% நியூ கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 90,474, 0.5 வந்து ஃபால் ஆகிருந்துச்சு. பர்சன்டேஜில் சொல்ல போனோம்னா இது 0.00% ஃபால் தான். பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை கிஃப்ட் நிஃப்டியில். அப்புறம் இந்தியா விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 0.47 ஹையராக 11.99 க்ளோஸ் ஆச்சுது. 4.10% அப் இது. ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா எல்டிஎம் என்ட்ரி வந்து 5,193 க்ளோஸ் ஆச்சுது. 85 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிடுச்சு. 1.68% அப் இது. எல்டிஎம் என்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டுக்கு அப்புறமே நல்லாவே விழுந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கவரி மோட்டில் வந்து கிராஜுவலாக ரெக்கவரி ஆகிட்டுருக்குது. ஸோ அது வந்து இப்போதைக்கு ஒரு 52 வீக் ஹையை நோக்கி போயிட்டுருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ரைஸில், அதாவது ஆல்ரெடி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்லா விழுந்து ஒரு நல்ல ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடி இண்டெக்ஸ் எல்லாமே வந்து மண்டே வந்து நல்லா ரேலி ஆச்சுது. ஐடி இண்டெக்ஸில் நிஃப்டி 50யில் பார்த்திங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸும் டெக் மஹேந்திராவும் தவிர மீதி எல்லா ஸ்டாக்குமே ரேலி ஆச்சுது. ஐடி ஸ்டாக்ஸு இந்த 2 ஸ்டாக்குமே கூட பார்த்திங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து 0.04%, டெக் மஹேந்திரா 0.06% ஃபால் ஆயிருந்துச்சு. இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் ஃபால் ஆகிருந்துச்சு. ஸோ ஏறக்குறைய ஐடி ஸ்டாக்ஸில் எல்லாமே ஒரு நல்ல மொமெண்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மொமெண்டம் வந்து எல்டிஎம் என்ட்ரியை ஓரளவு கொண்டு போயிடுச்சு மேலே. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸை பார்த்தோம் அப்படின்னா 21 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 1,393 இருந்துச்சு. 1.58% அப் இது. இன்ஃபோசிஸ் பார்த்தோன்னா இன்ஃபோசிஸும் சேம் ஸ்டோரி. Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து நல்லாவே விழுந்துச்சு. எல்டிஎம் என்ட்ரி மாதிரியே இதுவும் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்ததுனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி ஆனதுனால இது நல்லாவே ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் அதாவது மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதுபடி பார்த்தோன்னா ஒரு $1.64 பில்லியன் அளவுக்கு வந்து இவங்க வந்து லிபர்ட்டி குளோபல் அப்படிங்கிறவங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கிட்ட. அதாவது எதுக்கு அப்படின்னா
டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் வெனஸ்டே வந்து இதோட இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. வெனஸ்டே வந்து இன்ஃபோசிஸ் ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா 21 பாயிண்ட்ஸ் விழுந்து 799 இருக்குது. 2.58% ஃபால் இது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்னால தான் இது ஏறக்குறைய போயிட்டுருக்குது. அதாவது 52 வீக் ஹையில் இருந்துச்சு, இப்போதைக்கு ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணாததுனால கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா 83 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 2456 இருக்குது. 3.29% ஃபால் இது. அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இன்னொரு கம்பெனியான அதானி போர்ட்ஸில் இருந்து டெலாய்ட் அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டராக இருக்கிறதுலேருந்து அவங்க ஆடிட்டராக இருந்தாங்க. டெலாய்ட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் வந்து அதானி என்டர்பிரைஸ்லேருந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் மக்கள் கொஞ்சமாக விற்றுருக்காங்க. ஏன்னா இது எதுவும் பிரச்சனைனால அவங்க வந்து ஆடிட்ரு பொசிஷன்லேருந்து அந்த கம்பெனி வந்து ரிசைன் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியலை. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 2324 crore வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் செகண்ட் டைம் அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு 3000 கோடி செல் பண்ணாங்க. இப்போது 2300 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு அந்தளவுக்கு நல்ல விஷயமாக தோணலை. அப்புறம் வந்து டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1460 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட தேர்டு கன்சிக்யூட்டிவ் பை. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 26 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 35,307 இருக்குது. 0.07% அப்புது. S&P 500 பார்த்தோம்னா 25 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 4489 இருக்குது. 0.58% அப்புது. நாஸ்டாக்கை பார்த்தோம்னா 143 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 13,788 இருக்குது. 1.05% அப்புது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டெக் ஸ்டாக்ஸில் வந்து ஓரளவு நல்ல கெயின் வந்துச்சு. அதனால் வந்து மார்க்கெட்டு கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. என்விடியாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7% வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ இந்த டெக் கம்பெனிஸோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக எட்ஜில் ஹையராக க்ளோஸ் ஆக உதவுச்சு. யூஎஸ் விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 14.82 இருக்குது. 0.02 வந்து ஃபால் ஆகிருக்குது. 0.13% ஃபால் இது. கிரிப்டோவை பார்த்தோன்னா பிட்காயின் வந்து 61 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகி 29,416 இருக்குது. 0.1% ஃபால் இது. எத்திரியம் பார்த்தோன்னா 1815 இருக்குது. 85 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு. 4.47% ஃபால் இது. பினான்ஸ் பார்த்தோன்னா எந்த சேஞ்சும் இல்லாமல் 245 இருக்குது. பர்சன்டேஜில் சொல்ல போனால் இது 0.0% தான் சேஞ்சு. ஸோ பிட்காயின் பார்த்தோம் அப்படின்னா சடனாக ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆச்சுது. அதுக்கப்புறம் விழுந்துச்சு, மறுபடியும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆச்சுது. ஸோ இப்படியே வந்து இந்த 29,000 30,000 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பிட்காயின் வந்து பெரிய மூவ் எதையுமே பண்ணலை. ஸோ நம்ம மார்க்கெட்டும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கதா, அதனால் கிரிப்டோவும் வந்து பெரிய மூவ்ஸ் எதையும் பண்ணலை. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா 86.23 இருக்குது. 0.58 வந்து விழுந்திருக்குது. 0.67% ஃபால் இது. ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் க்ரூடு வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் வந்து கரன்சியை பார்த்தோம்னா USD 82.95 இருக்குது. 0.11 வந்து அப்பாக இருக்குது. 0.13% அப்புது. யூரோ பார்த்திங்கன்னா 0.08 அப்பாகி 90.77 இருக்குது. 0.09% அப்புது. பிரிட்டனோட பவுன் 105.52 இருக்குது. 0.33 அப்பா இருக்குது. 0.31% அப்புது. கரன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா USD, யூரோ, பிரிட்டனோட பவுன் இந்த மூணுமே இந்தியன் கரன்சிக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா USD வந்து ஸ்ட்ராங்கானதுக்கு முக்கியமான ரீசன் வந்து US ஈல்டு வந்து ட்ரெஷரி ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நல்லா ஜம்ப் ஆனதுனால அது வந்து USD வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம்னா 1938 இருக்குது. 7 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்குது. 0.36% ஃபால் இது. ஸோ கோல்டு பார்த்தோன்னா US ஈல்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனதுனால டாலர் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ டாலர் ரேலி ஆனதுனால கோல்டு வந்து விழுந்துருக்குது. ஒரு நல்ல பொசிஷனில் விழுந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.